ஆதார் அட்டை இல்லாததுனால அரசு பள்ளியில மாணவனை சேர்க்க மறுப்பதா என்ற பாஜக நிர்வாகி அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு தமிழக அரசு விளக்கம் அளிச்சிருக்கு. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல பிறப்பு சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை இல்லாத காரணத்தினால அரசு பள்ளியில் மாணவனை சேர்க்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். மேலும் சேர்க்கை மறுக்கப்பட்ட மாணவர் பெற்றோருடன் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய வீடியோவையும் அண்ணாமலை பதிவிட்டிருந்திருக்காரு. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவுல வீடியோவில் இடம்பெற்ற மாணவன் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் உள்ள திருவள்ளுவர் அரசு உதவி பெறும் பள்ளியில பயின்று வருவதாகவும் அவரை பள்ளியில் சேர்க்க மறுத்ததாக கூறும் தகவல் முற்றிலும் பொய்யானதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட மாணவரின் பெற்றோர் ஆதார் அட்டை எடுப்பதாக கூறி மாணவனை பள்ளியில் இருந்து அழைத்து சென்றுள்ளார்கள். ஆதார் அட்டை எடுப்பதில் ஏற்பட்ட காலதாமதத்தால் தாசில்தார் அலுவலகத்தில் வைத்து வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. அதற்குள் மாணவனை பள்ளியில் சேர்க்கவில்லை என்று வதந்தி பரப்பப்பட்டிருக்கிறது என்றும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. தற்போது அந்த மாணவருக்கு பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதால் வதந்தியை பரப்ப வேண்டாம் என்று அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கு.